ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 86 வசனம் 5. நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழும்போது மாத்திரமே அவரை குறித்து சாட்சி கூற முடியும். மாத்திரமல்ல, நாம் சாட்சி கூறுவதும் யாரை குறித்து சாட்சி கூறுகிறோம் என்பதை குறித்து சரியாக செயல்பட வேண்டும். அவரை குறித்தே, ஆண்டவரை குறித்தே நாம் சாட்சி பகர் மக்களாக வாழ வேண்டும். நம்மை குறித்த சாட்சி அல்லவே அல்ல. இதைத்தான் ஆண்டவரின் பிள்ளைகள் ஆதி காலத்திலே, ஆதி திருச்சபையிலே நடப்பித்தார்கள். அவ்விதமாகவே சாட்சி கூறும் மக்களாக இந்நாட்களில் நாம் வாழவும் அழைக்கப்படுகிறோம். வாசிக்க கேட்ட வசனத்திலே ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சாட்சியாக சங்கீதக்காரன் பாடுகிறான். இது எத்தனை மாறாத உண்மை அல்லவா? ஒரு சிலரை போல நாம் சில மனிதர்களையோ அல்லது நம்மை நாமோ நல்லவன் என்று கூறி புகழ்வதோ பெருமைப்படுவதோ சரியே அல்ல. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நல்லவர் என்பது எத்தனை ஆறுதலானது! அதுவுமல்லாமல் அவரே மன்னிக்கிற ஆண்டவராகவும் இருக்கிறார் என்பது எத்தனை அதிசயமானது, ஆச்சரியமானது, அற்புதமானது! அதுவுமல்லாமல் அவர் கிருபை மிகுந்தவராகவும் இருக்கிறார் என்று இந்த வசனம் கூறுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கு அவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார்? தம்மை தேடி வரும் எந்த மனிதனுக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனிதனுக்கும் அவர் கிருபையை அளவில்லாமல் அளிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். சரியாக சொல்ல வேண்டுமானால் அன்பை பொழிபவராய், இரக்கம் கொண்டவராய், கிருபை மிகுந்தவராய், தம்மை நோக்கி கூப்பிடுகிற எவருக்குமே பாகுபாடு இல்லாமல் செயல்படும் ஆண்டவராக, அளவில்லா கிருபையை பொழியும் ஆண்டவராக இருக்கிறார். நம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார், கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். அவரை நம்முடைய ஆண்டவராக நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்தும் வாழ்விலே வாழ்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமீன். God bless you.